வேலையை செய்யணும், அந்த வேலையை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா விட்டுறாதீங்க. திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுங்கள், கட்டாயம் உங்களால் அது செய்ய முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து இரத்த காயம் படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, கவனமாக இருக்கணும். தூக்கம் அவ்வளோ சரியாக வராது. அடுத்தபடியாக மகர ராசிக்கு அவர் 3ஆம் இடம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தயவு செஞ்சு மரியாதை கொடுங்க. தாய் தந்தைய, தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தா இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற இந்த உள்ளவங்களாம், இந்த இளம வயசாக உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த பெரியவங்களுக்கு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:14க்கு, சூரிய அஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி அமாவாசை திதி இன்று மதியம் 2:06க்கு முடிவடைந்து பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் ஆங்கில தேதி முறைப்படி 24ஆம் தேதி அதிகாலை 3:24க்கு முடிவடைந்து பூரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:44 இருந்து மதியம் 12:44 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:17 இருந்து 7:17 வரை. தொடர்ந்து 7:17 இருந்து 8:48 வரை. ராகு கால நேரம் காலை 10:13 இருந்து 11:44 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:45 இருந்து 4:16 வரை. கூலிகன் காலை 7:12 இருந்து 8:43 வரை. சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் அதிகாலை 2:46க்கு முடிவடைந்து விட்டது. அதே வேளையில் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் ஆரம்பமாகிறது. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இன்றைய மேஷத்திற்கு இன்று ஜெயம், ரிஷபத்திற்கு இன்று கவலை, மிதுனத்திற்கு பக்தி, கடகத்திற்கு பரிசு, சிம்மத்திற்கு நன்மை, கன்னிக்கு வெற்றி, துலாத்திற்கு உதவி, விருச்சிகத்திற்கு சிக்கல், தனுசிற்கு நோய், மகரத்திற்கு லாபம், கும்பத்திற்கு திறமை, மீனத்திற்கு சாதனை. இன்றைக்கு வந்து நம்ம எந்த கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று சனிக்கிழமை சனி பகவானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் வந்து 2.5 வருஷம் ஒரு ராசிக்குள்ளே இருப்பார். அப்போ நீண்ட நாள் பலன், ஒரே பலனை நம்ம அனுபவிப்போம். அவருடைய நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் விதிப்படி நீண்ட நாள் ஒரு ராசியில் அவர் இருப்பார். ஸோ அவருடைய பலன்களும் நீண்ட நாள், சரிங்களா? அதனால தான் எல்லோரும் சனி பகவான்னா எல்லாம் பயப்படுறாங்க, 7.5 அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதெல்லாம் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. நம்ம சரியாக இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு சரியாக இருக்கும், சரிங்களா? அதுதான் முக்கியம். சரி, இவர் வந்து சனி பகவான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3, 6, 11ஆம் இடங்களில் ரொம்ப குறைவான இடம். 3, 6, 11ஆம் இடங்களில் சுபபலன் தருவார். மற்ற இடங்களில் அவர் அசுப பலன் கொடுக்குறாரு. 1, 2, 4, 5, 7, 8, 9, 10, 12 இந்த இடங்களில் அசுப பலன் கொடுக்குறாரு, சரிங்களா? ஓகே, இந்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக சனி பகவான் வந்து நல்லதை செய்கிறவங்களுக்கு, நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்குது. பழைய கர்மாக்கள் ஏதாவது நம்ம தவறு செஞ்சுருந்தோமா அதை எடுத்து அவர் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி சுற்றி வருவார். ஒரு ராசிக்குள்ளே வரும்பொழுது தசாபுத்தி காலங்களில் சில பேருக்கு 19 வருடம் அவர் வந்து அவருடைய தசா ஓடும். அதே வேளையிலே இந்த சனி தசா ஓடும்போது அதே வேளையிலே இந்த 7.5 இந்த மாதிரி கண்டச்சனி இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் அதிகமான அசுபத்துவங்கள் நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இது ரொம்ப விளங்காது, ஆனாலும் இப்படி சொல்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விளங்கிக்குவீங்க அப்படின்னு தான் இதை நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தாக்கா நம்ம மேலோட்டமாக நம்ம பார்ப்போமே, இந்த ராசிக்கு அவர் இந்த 2 வருஷ காலம் அடுத்த மாற்றம் வரைக்கும் என்ன செய்கிறாரு பார்ப்போம் ரொம்ப சுருக்கமாக. ஓகே, மேஷத்திற்கு வந்து நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். நஷ்டம் நடக்கும், அடிபடுதல், அவமானம் இப்படிலாம் நடக்கும். ரிஷபத்திற்கு வந்து பண லாபம், ஏன்னா 11ஆம் இடம். மேஷத்திற்கு வந்து 12ஆம் இடம். ரிஷபத்திற்கு 11ஆம் இடம், லாபம் இருக்குது. நோய் நீங்கள், இவ்வளோ காலம் இருந்துட்டு வந்து நோய் நீங்கலாம், நல்ல சுப பலன் கொடுக்குறாங்க. மிதுனத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கார். தோலில் கொஞ்சம் அரிப்பு மாதிரியான சில அலர்ஜி இதெல்லாம் உருவாகும். ஆயுத பயம் என்றால் ஏதாவது நீங்கள் ஆயுதங்கள் கையில் பாய்க்கிறதா இருந்தால், கத்தியோ ஏதாவது ஒரு பாய்க்கிறதா தான் கவனமாக தான் நீங்கள் பாய்க்கணும்.
கடகத்திற்கு வந்து 9ஆம் இடம் பலவீனம் இருக்குது, நோய், வீண் செலவு இதெல்லாம் இருக்குது. ஓகே. சிம்மத்திற்கு வந்து 8, அது கால் தடுக்கி விழுறது, வயிற்று வலி, இந்த மாதிரி வயிற்றில் ஏதாவது ஒரு சீக்கு இதெல்லாம் இருக்கும், கவனமாக இருங்க. கன்னிக்கு 7ஆம் இடம் பண நஷ்டம் இருக்குது, சேமித்து வைத்த தொகையை வந்து கவனமாக இந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து இந்த பண வீக்கம், அதாவது பணத்தட்டுப்பாடு வரும், இந்த ராசிக்கு வந்து பணம் வந்து சேருது தாமதமாகும் அப்படின்லாம் வந்து சனி பகவானால் இந்த பலன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் நல்ல நேரம் கால நேரம் பார்த்து அந்த பணத்தை எப்போ வெளியே எடுக்கிறது, எப்போ பாய்க்கிறது, எப்போ எதுக்கு என்ன எந்த மாதிரி டைமு ஓரா பாய்க்கிறது, என்ன கிரகத்தின் இதில் கிரகங்களில் வச்சு அடிப்படையில் என்ன செய்யலாம், எந்த நாட்களில் செய்யலாம் என்று இதற்காகத்தான் நம்ம சொல்கிறோம். இதைத்தான் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சேர்த்து பார்க்கணும். அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கன்னிக்கு வந்து பண நஷ்டம் சொன்னோமா, நீங்கள் பார்த்துக்கங்க. கூலிகன் நேரத்தில் ரொம்ப காசு வெளியாக்காதீங்க, பணத்தை சேர்த்து வைக்க பாருங்கள், கொஞ்சமாச்சும் எடுத்து வைக்க பாருங்கள். ஒரு ஒரு 1 கிலோ அரிசி நீங்கள் பாய்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி 1 கிலோ அரிசி நீங்கள் பாய்க்க போகிறீங்கன்னா, அதில் ஒரு புடி எடுத்து தனியாக வைங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க 30 நாளுக்கு அந்த ஒரு புடி 1 கிலோவாக வந்து ஒரு சேமிப்பு மாதிரி நிற்கும். இப்படி தான் சேமிக்கணும் நம்ம. எனக்கு இது ஒரு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி 10,000 வெள்ளி பாய்க்கிற இடத்துல 9,000 வெள்ளி பாய்வீங்க. இப்படி குறைச்சி செஞ்சீங்கன்னா பணம் வரவு மெதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஒரு 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 பிரச்சனை இல்லாமல் போக முடியும். அவசர ஆபத்துக்கு கையில் பணம் இருக்கும். இதெல்லாம் நம்மளோட திட்டம் தான். அடுத்தபடியாக வந்து கன்னி ராசிக்கு பார்ப்போம். ஓகே, கன்னி ராசிக்கு சொல்லிட்டேன், கையில் இருக்கிற சேமிப்பு கரைன்னு சொல்லிட்டேன். துலாம் ராசிக்கு வந்து 6ஆம் இடமா இருக்கிறதுனால லாபம், புகழ்ச்சி, நல்ல பலன் இருக்குது. 6ஆம் இடத்துல அவர் நல்ல பலன் கொடுக்குறாரு துலாம் ராசிக்கு. விருச்சிக ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. குழந்தைகளுக்கு நோய், அதுக்கு 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிப்பதனால குழந்தைகளுக்கு எது நோய் நொடி வரும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க கவனமாக. சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க தெரியணும் இந்த காலகட்டத்தில். அப்புறம் வந்து தனுசுக்கு வந்து அதாவது எது எடுத்தாலும் ஒரு வெற்றி கிடைக்காத மாதிரி ஒரு சூழல் வரும். நிறைய முயற்சி போடணும். அப்போ ஏற்கனவே நீங்கள் 3 தடவை முயற்சி பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு 6 தடவையாச்சும் முயற்சி விட்டுறக்கூடாது. ஒரு வேலையை செய்யணும், அந்த வேலையை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா விட்டுறாதீங்க. திருப்பி முயற்சி பண்ணுங்கள், கட்டாயம் உங்களால் அது செய்ய முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து இரத்த காயம் படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, கவனமாக இருக்கணும். தூக்கம் அவ்வளோ சரியாக வராது. அடுத்தபடியாக மகர ராசிக்கு அவர் 3ஆம் இடம், நல்ல அதிகாரம், நோய் நீங்கல், லாபம் இதெல்லாம் இருக்குது. கும்பத்திற்கு 2ஆம் இடம், கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான், மனக்குழப்பம் இருக்குது. அப்புறம் மீனத்திற்கு வந்து அவர் அந்த ராசியிலே இருக்கார். அந்த மீன ராசியிலே இருக்கிறதுனால தடைகள் உருவாகும், ஜலகண்டம் ஏற்படும், அடிப்படுதல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் இந்த மீன ராசிக்காரர்களும் இங்கே பயணம் போகிறது வர்றது, நடந்து போகிறது, கால் இடறது, இந்த மாதிரி எதுன்னா எல்லாத்துக்குமே நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். அவ்வளோதான். நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய தெய்வ பக்தி, குலதெய்வ ஆசீர்வாதம், இதெல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம், இந்த வழிபாடுகளுடைய சக்தியெல்லாம் நம்மளுக்கு இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்து நம்ம வந்து நிறைய நம்ம காப்பாற்றப்படுவோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதனால் இது முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தயவு செஞ்சு மரியாதை கொடுங்க. தாய் தந்தைய, தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தா இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற இந்த உள்ளவங்களாம், இந்த இளம வயசாக உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த பெரியவங்களை நீங்கள் மதித்து நடந்தாலே, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் நல்லபடியாக செஞ்சாலே, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை ஒழுங்காக கொடுத்து, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வைத்தியத்தெல்லாம் செஞ்சு நீங்கள் அவங்கள நல்லா பாதுகாத்தாலே உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்கும். வீட்டிலையும் வெளியேயும் பெரியவர்களிடம் மரியாதையாக மதித்து நடந்து கொள்ளுங்கள். சரிங்களா? இதுவே உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்ல அருளை கொடுப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட. இதை மறந்துடாதீங்க. பகவான் வந்து சனி பகவான் எல்லோருக்கும் நல்லதை செய்வதற்காகத்தான் அவர் இருக்கிறாரு. நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் அவர் இருக்கார் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.